ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் 3 நிலத்தடி கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் 3874 கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்டதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. கோவிட் பாதிப்பை அடுத்து தற்போதைய உலக பொருளாதார மந்த நிலைமையை சமாளிப்பதற்கு G20 நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். அடுத்து வரும் மாதங்களில் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். தெலங்கானா, ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் நகருக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் பண்டிகை நாட்களில் ரயில் பயணிகளுக்கான விதிமுறைகளை ரயில்வே பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. துபாயில் நேற்று நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை 13 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் 3 நிலத்தடி கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் 3874 கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்டதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கடந்த ஏப்ரல், மே மாதங்களில் சர்வதேச எண்ணெய் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த நேரத்தில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. நிலத்தடி நீர் பயிற்சி, நீர் பாதுகாப்பு, சேமிப்பு போன்றவற்றை மேற்கொள்வதற்கான படிப்பு மற்றும் பயிற்சிக்கு இந்தியா, ஆஸ்திரேலியாவுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. மத்திய நீர்வள அமைச்சகமும் ஆஸ்திரேலியாவின் மார்வி அமைப்பும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. மத்திய அமைச்சரவையின் அறிவிப்புகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார். இதுகுறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் செயல்படுத்தப்பட உள்ள தீன்தயாள் சமூக மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் அந்த பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றார். ஊரகப் பகுதிகளில் வாழும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பயனடைவார்கள் என்றும், சுயசார்பு இந்தியாவில் பெண்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் அவர் நம்பிக்கை அளித்தார். இந்திய கல்வித்துறையின் சாதனையாக ஸ்டார்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 5718 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் தரமான கல்வியை வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று பாதிப்பை அடுத்து தற்போதைய உலக பொருளாதார மந்த நிலைமையை சமாளிப்பதற்கு G20 நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். G20 நாடுகள் கூட்டமைப்பின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் அவர் கலந்து கொண்டார். சவுதி அரேபிய அரசின் தலைமையில் இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த ஏப்ரல் மாதம் தெரிவித்த கருத்துக்கள் G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தற்போதைய நிலையில் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பும் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். G20 கூட்டமைப்பில் உள்ள பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடுகளில் கடன் வசூல் நடவடிக்கைகளை தற்காலிகமாக மேலும் 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. அடுத்து வரும் மாதங்களில் கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து மத்திய அரசு மருத்துவமனைகள் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் தலைவர்களுடன் மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் 12,000க்கும் அதிகமான தனிமைப்படுத்தும் மையங்கள் செயல்பட்டதாகவும், நோயாளிகளுக்கு 90 லட்சம் படுக்கைகள் ஒதுக்கப்பட்டதாகவும், 1900 ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 2 மாதங்கள் மழை மற்றும் குளிர்காலம் என்பதால் கோவிட்-19 தொற்று அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும், அதனை எதிர்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொருவரும் அரசின் அறிவுரைகளை கையாளுவதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சியாளர்கள் விரைவில் தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசு திறமையாக செயல்பட்டு சாதனை படைத்ததாகவும் அவர் கூறினார். முகக்கவசம் தயாரிப்பதிலும் முழு உடல் கவசம் உற்பத்தி செய்வதிலும் இந்தியா சுயசார்பு மிக்க நாடாக விளங்குவதாக அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறினார். கோவிட்-19 நோய் தொற்று ஊரடங்கை அடுத்து மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் சுமார் 8 மாதங்களுக்கு பின் இன்று முதல் திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் திரையரங்குகளை திறக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. திரையரங்குகள் 50% இருக்கைகளுடன் செயல்படலாம் என்றும், குறைந்தபட்சம் 6 அடி தனிநபர் இடைவெளி பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்களும் ஊழியர்களும் முகக்கவசம் அணிவது கட்டாயம். எச்சில் துப்புவது தடை செய்யப்படும். நுழைவாயிலில் உடல் வெப்பம் கண்டறியப்பட்டு நோய் அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். பணி செய்யும் பகுதிகளிலும் நுழைவாயில்களிலும் கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
COVID-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். இந்தியா இதுவரை 9 கோடிக்கும் அதிகமான COVID-19 பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11,45,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 87.05% உள்ளது. COVID-19 தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது நோய் பாதிப்பு குறைந்து வருவதை காட்டுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் கடந்த 2 நாட்களில் மழை வெள்ளத்தில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹைதராபாத் நகருக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். ஒடிசாவின் சில பகுதிகளிலும் வடக்கு கர்நாடக உள்பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கர்நாடகத்தின் பகல்பூர், பீடார், கல்புர்கி, ராய்ச்சூர், விஜயபுரா, யாத்கிரி ஆகிய பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. பீமா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கல்புர்கி நகரத்தின் சில பகுதிகளில் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. வரவிருக்கும் பண்டிகை நாட்களில் ரயில் பயணிகளுக்கான விதிமுறைகளை ரயில்வே பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. தனி மனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், ரயில் நிலையங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும், நெரிசலை தவிர்க்க வேண்டும், COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடாது, பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு முடிவு தெரியாதவர்களும் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடாது, எச்சில் துப்புதல், சுகாதாரமற்ற முறையில் நடந்து கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்வி படிப்புக்கான நீட் தேர்வில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்வில் கலந்து கொள்ள இயலாதவர்களுக்கான தேர்வு நேற்று நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வை நடத்தியது. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நடத்தப்பட்ட தேர்வுக்கும் நேற்று நடைபெற்ற தேர்வுக்கும் நாளை முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு பதிவு செய்த 15,97,000 பேரில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் 14,37,000 பேர் தேர்வு எழுதினர். இதர மாணவர்கள் நேற்று தேர்வு எழுதினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வடக்கு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியிலிருந்து நடத்தப்படவிருந்த தாக்குதல் சதி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை சந்தேகத்திற்கிடமான வகையில் சிலர் ஊடுருவ முயன்றதாகவும் இதனை துல்லியமாக கவனித்த ராணுவத்தினர் சதியை முறியடித்ததாகவும் ராணுவம் கூறியுள்ளது. அந்த பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடைபெறுவதாக தகவல்கள் கூறுகின்றன. உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்த நிலை சற்று மீளத் தொடங்கியிருப்பதாக சர்வதேச நிதியமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் மந்த நிலை 5.2% இருந்ததாகவும் தற்போது இது 4.4 இருப்பதாகவும் நிதியமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் COVID-19 தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் நீண்டகால தொய்வை ஏற்படுத்தியிருப்பதாக நிதியமைப்பு கூறியுள்ளது. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். 80 வயதாகும் அவருக்கு COVID-19 தொற்று அறிகுறிகள் இல்லை என்று சமாஜ்வாதி கட்சி டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் மருத்துவர்கள் கவனிப்பில் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக ஐக்கிய நாடுகளின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா $1 மில்லியன் வழங்கியுள்ளது. அகதிகளுக்கான கல்வி, சுகாதாரம், மீட்பு நிவாரணம் மற்றும் சமூக சேவைகளுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா பாலஸ்தீனர்களின் நலவாழ்வுக்காக ஆதரவு தெரிவிப்பது இந்திய வெளியுறவுக் கொள்கையில் முக்கியமானதாகும் என்று ரமல்லாவில் உள்ள இந்திய பிரதிநிதி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதர் திரு மணீஷ் பிரபாத் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல் அசீஸ் கமிலோவை நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. 1996ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவுப் பணியில் சேர்ந்த அவர் ஆகஸ்ட் மாதம் இந்திய தூதராக பொறுப்பேற்றார். துபாயில் நேற்று நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை 13 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. ராஜஸ்தான் அணிக்கு எதிராக தில்லி வெற்றி பெற்றது இது 2வது முறையாகும். நேற்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 148 ரன் எடுத்தது. ஷார்ஜாவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ளும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் 3 நிலத்தடி கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் 3874 கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்டதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. கோவிட் பாதிப்பை அடுத்து தற்போதைய உலக பொருளாதார மந்த நிலைமையை சமாளிப்பதற்கு G20 நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். அடுத்து வரும் மாதங்களில் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். தெலங்கானா, ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் நகருக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் பண்டிகை நாட்களில் ரயில் பயணிகளுக்கான விதிமுறைகளை ரயில்வே பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.